100 மூவிஸ் 100 எபிசோட் சீரிஸ் பார்க்க போகிறோம் நீங்கள் நம்ம இந்த வீடியோவில். அதில் வந்து எபிசோட் நம்பர் 3 தான் நீங்கள் பார்க்க போகிறோம். வெல்கம் பேக் டு ஆல்வுட் டிவி. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கிரைம் த்ரில்லர் படம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கனாலே இவர் படங்கள் இல்லாமல் எந்த படமும் இருக்காது. இவர் படம் தான் ஃபர்ஸ்ட்டில் இருக்கும். பிராட் பிட் மற்றும் மோர்கன் ஃப்ரீமேன் இவங்க நடிப்பில் உலக புகழ்பெற்ற டேவிட் ஃபின்ச்சர் இவர் டைரக்ஷனில் ஒரு சைக்கலாஜிக்கல் மிஸ்ட்ரி கிரைம் த்ரில்லர் படமாக 1995 அதாவது 1995 ரிலீஸ் ஆன 7 இந்த படத்தை தான் எபிசோட் நம்பர் 3 நம்ம பார்க்க போகிறோம். படத்தோட கதை சுருக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, மோஸ்ட் கிரைம்ஸ் நடக்கக்கூடிய ஒரு சிட்டி. அந்த சிட்டியில் பல வருடங்களும் டிடெக்டிவாக இருக்கிற வில்லியம் சமர்செட் மார்கன் ஃப்ரீமேன் அந்த கேரக்டர் நடிச்சிருக்காரு. இவர் வந்து வேலையிலிருந்து ரிட்டையர்மெண்ட் ஆகிறதுக்கு இன்னும் வெறும் 7 நாளே இருக்கிற நிலைமையில் இவருக்கு மாற்று பதவிக்கு வந்து வர்ற டேவிட் மில்ஸ் பிராட் பிட் பல கிரைம் கேஸை சால்வ் பண்ண வில்லியம் சமர்செட் வந்து கடைசியாக ஒரு கிரைம் கேஸ் வந்து அவர் கைக்கு வருது. இந்த கேஸையும் சால்வ் பண்ணிட்டு போங்க அப்படின்னு மேலதிகாரிகள் வந்து சொல்கிறாங்க இவர்கிட்ட. இவரும் ஓகேன்னு சொல்லிடுறாரு. இவருக்கு பார்ட்னராக பார்த்தீங்கன்னா டேவிட் மில்ஸ் பிராட் பிட் வந்து சேர்றாரு. 2 பேர் சேர்ந்து இந்த கேஸை கையில் எடுத்து அடுத்தடுத்த நடவடிக்கை எடுக்கிறாங்க. என்ன கேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சிட்டியில் நடக்கக்கூடிய தொடர் கொலைகள். கொலை பண்ணுறவன் வந்து அவ்வளோ சாதாரணமான ஆள் இல்லை அப்படின்னு உங்களுக்கு புரிய வருது. இவன் என்ன கொலை பண்ணுறான்னா, பைபிளில் வந்து குறிப்பிட்டிருக்க ஒரு 7 கொடிய பாவங்களை வச்சு கொலைகளை வந்து பண்ணுறான் இவன். ஒவ்வொரு கொலைகளுக்குமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பாவங்களை வந்து தடையமாக விட்டு போகிறான், ஒரு வசனமும் எழுதி வச்சுட்டு போகிறான். அந்த 7 பாவங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா, பெருந்தீனி, குளூட்டனி, பேராசை, கிரீட், சோம்பல், ஸ்லோத், காமம், லஸ்ட், தற்பெருமை, ப்ரைடு, பொறாமை, என்வி மற்றும் கடுங்கோபம், ரேத். இந்த மாதிரி 7 பாவங்களை வந்து அடிப்படையாக வச்சு ஒவ்வொரு கொலையும் பண்ண பிளான் போட்டிருக்கான் அந்த சைக்கோ கில்லர் வந்து. இதில் என்ன ஒரு சுவாரஸ்யமான விஷயம் பார்த்தீங்கன்னா, 5 கொலையில் பண்ணி முடிச்சிடுறான். அவனே போலீஸ் ஸ்டேஷனில் வந்து டிடெக்டிவ் வில்லியம் சமர்செட் மற்றும் டேவிட் மில்ஸ் இவங்க 2 பேர்த்துக்கிட்ட வந்து சரண்டர் ஆகிறான். அவங்க 2 பேரும் நம்ப முடியல. இவன் சரண்டர் ஆகனா ஏதோ ஒரு பெரிய பிளானோட சரண்டர் ஆகிறான் அப்படிங்கிற மாதிரி அவங்க கணிக்கிறாங்க. அவன் என்ன சொல்கிறான்னா, நான் இன்னும் மிச்சிருக்க 2 கொலையும் பண்ணி முடிச்சாச்சு. அந்த கொலை பண்ண இடத்து சம்பவ இடத்தையும் கொலை பாடியும் உங்களுக்கு காமிக்கணும்னா நீங்கள் என் கூட நீங்கள் 2 பேர் மட்டும் தான் வரணும் அப்படின்னு சொல்கிறான். இவங்களும் வேறு வழியெல்லாம் கண்டுபிடிச்சா அவனு சொல்லிட்டு ஒத்துக்கிறாங்க. இதுக்கப்புறம் இந்த படத்தில் என்ன ஆச்சு, கிளைமேக்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் மீதி கதை. இந்த படம் இப்போ வரைக்கும் பேசப்படுற காரணம் இந்த படத்தோட கிளைமேக்ஸ் சொல்லுவேன். மோஸ்ட் ட்விஸ்டட் கிளைமேக்ஸ் இன் சினிமா ஹிஸ்ட்ரி அப்படின்னு எடுத்திங்கன்னா இந்த படம் இருக்கும். ஏன்னா இந்த படத்தை வந்து டேவிட் ஃபின்ச்சர் வந்து செதுக்கி எடுத்திருக்காருன்னு கண்டிப்பாக சொல்லுவேன். அந்த மாதிரி ஒரு கிளைமேக்ஸ் இந்த படத்தில். இந்த படத்தோட சிறப்பம்சங்கள்னு பார்த்தீங்கன்னா, இந்த படம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே டார்க் அட்மாஸ்பியர் எடுத்திருப்பாங்க. அதாவது இருண்ட சூழ்நிலை வந்து எடுக்கப்பட்ட படமாக இந்த படம் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா கொட்டிக்கிட்டே இருக்க மழை, மங்கான ஒரு வெளிச்சம், அழுக்கடைஞ்சிருக்கு அந்த சிட்டி. இப்படின்னு இந்த படத்தை பார்க்க நம்மளுக்கு வந்து ஒரு உளவியல் ரீதியான ஒரு பதட்டத்தை வந்து நம்மளுக்கு ஏற்படுத்துன்னு சொல்லுவேன். இதுதான் டேவிட் ஃபின்ச்சரோட ஒரு ஸ்டைல்னு சொல்லுவேன். இந்த படத்தில் நடித்த ஆக்டர்ஸ் பற்றி பேசி ஆகணும். மார்கன் ஃப்ரீமன் ஒரு முதிர்ச்சியான தோட்டத்திலையும் மற்றும் மோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸான ஒரு காவல் அதிகாரியாகவும் நடிச்சிருப்பாரு. இவருக்கு அப்படியே ஆப்போசிட்டாக பார்த்தீங்கன்னா பிராட் பிட் வந்து ஒரு துடிப்பான ஒரு காவல் அதிகாரியாகவும் வேகமாகவும் மற்றும் கோபம் மிகுந்த ஒரு கேரக்டரில் நடிச்சிருப்பாரு. இந்த படத்தோட திரைக்கதையை வந்து நம்ம சொல்லணும்னா, வழக்கமான ஒரு ஹாரர் மற்றும் த்ரில்லர் படத்தில் காமிக்கிற ரத்த கலரியான மட்டுமே காமிக்காமல் சமூகத்தில் அவனுக்கு இருக்கக்கூடிய ஒரு வெறுப்பையும் ஆழமாக பேசக்கூடிய ஒரு படமாக இந்த படம் அமைஞ்சிருக்கு. அவன் பண்ணுற ஒவ்வொரு கொலையும் பார்த்தீங்கன்னா அவன் விட்டு போகிற தடயங்கள் மற்றும் வசனங்கள் வந்து மிக கூர்மையாக இருக்குது. படம் பார்க்குற நம்மளையும் சிந்திக்க வைக்குது. படத்தோட வில்லன் தான் உயிர் நாடி அந்த படத்துக்கு சொல்லுவேன். ஏன்னா முதல் பாதியில் வரமாட்டான். 2வது பாதியில் அறிமுகமாகிற அந்த சைக்கோ கில்லர் ஜான்டோ வந்து கெவின் ஸ்பேசி அப்படிங்கிற நடிச்சிருப்பாரு இந்த படம். இந்த கேரக்டரில் சாந்தமான பேச்சாலையும் அவனோட காவலர்களை வந்து மன ரீதியாக வந்து திணறடிக்கக்கூடிய அந்த நடிப்பை வந்து வெளிப்படுத்திருப்ப கெவின் ஸ்பேசி. படத்தோட இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ்குள்ள வருவோம். படத்தோட கிளைமேக்ஸ் எண்டிங் பார்த்தீங்கன்னா, டைரக்டர் டேவிட் ஃபின்ச்சர் வந்து இந்த படத்தை கிளைமேக்ஸ் வந்து ஒரு ஹாப்பி எண்டிங்காக முடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் போட்டிருப்பாரு. ஆனால் படத்தோட கதாநாயகன் பிராட் பிட் பார்த்தீங்கன்னா படத்தோட கிளைமேக்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கொடூரமாகவும் இருக்கணும். படத்தை பார்க்குற ஆடியன்ஸுக்கு வந்து வருத்தத்தை தரக்கூடிய அளவுக்கு இருக்கணும். அவங்க படத்தை விட்டு வெளியே வர அளவுக்கு ட்விஸ்டாக இருக்கணும் படத்தோட கிளைமேக்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அவர் சொன்னனால இந்த கிளைமேக்ஸை வந்து டேவிட் ஃபின்ச்சர் மாற்றிருக்க மாட்டார். அதனால இப்போ வரைக்குமே இது வந்து புகழ்பெற்ற படமாக இருக்குது. இன்னமும் இந்த கிரைம் த்ரில்லரில் கொலையாளி ஜான்டோ கேரக்டரில் வந்து யார் நடிச்சிருக்காங்க அப்படிங்கிறத படத்தோட முதல் பாதி முடிய வரைக்குமே நமக்கு தெரியாது. 2ஆம் பாதியில் தான் ஜான்டோ கேரக்டரில் கெவின் ஸ்பேசி அப்படிங்கிற ஒரு ஆக்டர் நடிச்சிருக்காரு அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. ஏன்னா படத்தோட டைரக்டர் வந்து படத்தை ஆரம்பிக்கிறப்ப டைட்டில் கார்டில் வந்து கெவின் ஸ்பேசி பேரை போட்டிருக்கவே மாட்டார். இது வந்து ரொம்ப ட்விஸ்டாகவே இருக்கணும். இந்த படத்தோட இந்த சைக்கோ கில்லர் யார் பண்ணுறாங்க அப்படிங்கிறத காமிக்கிறதுக்காண்டி கெவின் ஸ்பேசி பேரை வந்து டைட்டில் கார்டில் போட்டிருக்க மாட்டார். கத்தோலிக்க நம்பிக்கையில் ஒன்றான 7 பெருப்பாவங்கள், இந்த 7 பாவங்களை வச்சு கொலை பண்ணுற மாதிரி தான் இந்த படத்தை எடுத்துருப்பாரு. அதான் மைய கருவே படத்துக்கு. இந்த திரைக்கதை பார்த்தீங்கன்னா சினிமா இண்டஸ்ட்ரியில் இப்போ வரைக்கும் ஃப்ரெஷ்ஷான ஒரு ஸ்டோரியாக தான் இருக்குது. படத்தில் பெரும்பாலான சீன்ஸ் பார்த்தீங்கன்னா மழை பெய்யுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அது எல்லாமே உண்மையான மழை கிடையாது, அது ஆர்டிஃபிஷியல் ரெயின், செயற்கையாக உருவாக்கப்பட்ட மழை அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா உண்மையான மழையில் எடுத்தால் சீன்ஸ்லாம் வந்து நம்ம நினச்ச மாதிரி வராது அப்படிங்காண்டி ஆர்டிஃபிஷியலான மழையை வந்து உருவாக்கியிருக்காங்க. கதாநாயகன் பிராட் பிட்டுக்கு வந்து உண்மையாலுமே இந்த படத்தில் வந்து அடிபட்டிருக்கு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, மலைப்பொழிவில் வந்து கொலையாளி துரத்திட்டு போகிறப்ப காரோட கண்ணில் வந்து அவர் கை மோதி கையில் வந்து நிஜமாகவே அடிபட்டுரும்.
அந்த காயத்தோட தான் அந்த படத்தில் நடிச்சு கொடுத்துருப்பாரு முழுசாவே. தமிழ் சினிமாவில் 7 படத்தை இன்ஸ்பிரேஷனை வச்சு நிறைய படம் வந்திருக்கு. அதுலேயும் பார்த்தீங்கன்னா ராட்சசன், வேட்டையாடு விளையாடு, அந்நியன் இந்த படம்லாம் நல்ல வரவேற்பு பெற்றுச்சு தமிழ் சினிமாவில். அதே அந்நியன் பார்த்தீங்கன்னா 7 படத்தோட மைய கருவான அந்த பாவங்களை வச்சு தான் எடுத்திருப்பாரு டைரக்டர் சங்கர். படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் வரும். படத்தோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 34 மில்லியன் போட்டிருக்காங்க. அதாவது ஒரு 330 கோடி அளவு செலவு பண்ணியிருக்காங்க. ஆனால் கலெக்ஷன் மட்டும் கேட்டிங்கன்னா வச்சுங்க மிரண்டு போயிருங்க. 1995 30 வருஷத்துக்கு முன்னாடியே 3157 கோடி 130 மில்லியன் கிட்ட சில அடிச்சு பிளாக் பஸ்ட் ஹிட்டை கொடுத்துருக்கு. அப்பயே பட்ஜெட்டை போட்டு அதிகப்படியான லாபத்தை ஈட்டி கொடுக்கக்கூடிய மோஸ்ட் வாண்டட் டைரக்டரான டேவிட் ஃபின்ச்சர் வந்து அடிச்சுக்க முடியாது. குறைவான பட்ஜெட் போடுவார். ஆனால் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனில் மிரள விட்டுருவார்னு தான் சொல்லணும். அந்தளவுக்கு படம் எடுத்து வச்சிருப்பாரு. எல்லா படங்களுமே 7 வந்து அவர் கெரியரில் ஒரு பீக் மூவி தான் சொல்லுவேன். அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் மறக்காம பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்கள். உங்களை நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன். தேங்க்யூ கைஸ்.